இந்த நாளிலும் வேத வசனத்திற்கு நேராக கடந்து சொல்லுவோம். எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை 6வது ஒருவர் வாசிங்கள். கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக ஆமென். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவர் உங்க பிள்ளைங்க கூட பேசுங்க. ஆண்டவருடைய கரம் வெளிப்படுவதா கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளையும் மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட சபைன்னா என்ன? இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம எல்லாரும் சபைக்கு போறோம், ஆராதனைக்கு போறோம். பொதுவா நம்ம சபைன்னு சொன்னா ஒரு கட்டிடத்தை, ஒரு பெரிய, நம்ம பொதுவா சபைக்கு போனாலே அங்க கட்டிடம் எப்படி இருக்கிறது, அங்க ஆராதனை முறைமைகள் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் தேவைதான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சபை குறித்த அறிவு நமக்கு தேவை. சபைன்னா என்னது? ஏன் சபைக்கு போகணும்? சபையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நம்ம அறிந்திருப்பது மிக முக்கியம். அதனால இன்னைக்கு சில பகுதிகளை இந்த எபேசிய நிருபத்திலிருந்து நம்ம சிந்திக்க போகிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை 6வது ஒருவர் வாசிங்கள். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு, அல்லேலூயா, நிறைவான சபை, கிறிஸ்துவனுடைய நிறைவு. நம்ம கிறிஸ்து பாத்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்து இப்போ ஆண்டவருடைய நிறைவு என்று சபையை குறித்து சொல்லப்படுகிறது. சபைன்னா ஆண்டவருடைய நிறைவு. வேதத்துல வாசிக்கிறோம், நகோமி என்கிற ஒரு பெண்மணி, அவ சொல்றா, நான் நிறைவானவளாய் போனேன், வெறுங்கையா திரும்ப வரேன். நிறைவு. அவ அப்படி சொல்ல காரணம், அவளுடைய புருஷன் இறந்து போனா, பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. நிறைவு, வீட்டுல இருந்த நிறைவு போயிருச்சு. இப்ப கிறிஸ்துவனுடைய நிறைவு என்ற சபையை குறித்து சொல்லப்படுகிறது. நம்ம எத்தனை பேரு சபையை நிறைவா கருதுறோம்னு தெரியல. சிலரெல்லாம் நம்ம நினைப்போம், சிலர்கிட்ட சபைக்கு வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னா சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கு வேலை இல்லைன்னா நான் வரேன், வேலை இல்லைன்னா இன்னைக்கு சபைக்கு வரேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சபையை குறித்த அறிவுள்ள நபர், அந்த நபருக்கு சபைக்கு போகாமலே இருக்க முடியாது. சபையை மிஸ் பண்ணினா அவன் எதையோ ஒன்று மிஸ் பண்ணுவான். அவன் குறைவுள்ளவனா காணப்படுவான். எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு சபை இல்லைன்னா, சபைக்கு போகலைன்னா அவன் குறைவுள்ளதாய் உணர்வான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்துல, சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். சபை என்கிறது கிறிஸ்துவனுடைய நிறைவு. கிறிஸ்துவ கிட்ட கேட்டா, அவருக்கு சபை இல்லைன்னா அவர் அது குறைவாக கருதுவார். நம்ம வாழ்க்கையிலையும் நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கணும்னா, சபைதான் ஃபர்ஸ்ட். நம்ம எங்க போனாலும் சரி. ஒரு நபர் ஒரு முறை சாட்சி சொன்னார். அவர் ஒரு இடத்துல பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு யோசிச்சப்போ ஃபர்ஸ்ட் அவர் செக் பண்ணாரா, அந்த நாட்டுல சபை இருக்குமா அப்படின்னு செக் பண்ணார். அப்படி நம்ம வாழ்க்கையிலும் சபையை ரொம்ப முக்கியமாக கருதணும். சிலர் விட்டு விடுகிறது போல. அதான் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சபை அப்படின்னு சொன்னா, சபையில குறை இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும்.
சபை எல்லா சபையும் பெர்ஃபெக்டா இருக்குமானா நிச்சயமா கிடையாது. சபைகள்ல குறை இருக்கும். ஆனா ஆண்டவர் சபையில கொண்டு வச்சுதான் நம்மளை வளர செய்கிறார். நீங்கள் எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க. நல்லா கவனிங்க. சபையினுடைய எதுக்கு சபைக்கு போனோம் அப்படின்னு கேட்டா, வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சபையில வைத்து நம்மளை வளர செய்கிறானா. எவ்வளவு வளர செய்கிறார்னா, அனைவரையும் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக. மோசேய பார்வோனுடைய குமாரத்தி நதியிலிருந்து எடுத்து தாய்கிட்ட வளர செய்கிறார். தாய்கிட்ட கொடுத்து சொல்றா, இந்த பிள்ளை அரசனாக வேண்டியவன், இந்த பிள்ளைய நீதான் வளர்த்தணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போய் தாயினுடைய கருத்துல கொடுக்கிறா, நீதான் இந்த பிள்ளைய வளர்த்தணும். இதே போல ஆண்டவர் சபையை வளர்க்கும்படி நீங்க அந்த வசனம் சொல்லுகிறத கவனிங்க. 13வது வசனம் சொல்லுகிறது, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். கவனிங்க. சபைக்கு எதுக்கு போகணும்? சபைக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, சபையில தான் ஆண்டவர் நம்மை வளர செய்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபைதான், சபையில ஆண்டவர் நம்மை நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் வளர செய்கிறார். அல்லேலூயா. சபையில நீங்க வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களானபடியால். நல்ல கவனிங்க. உங்களை நடத்துறவங்க உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்றாங்க. நம்ம நினைச்சிட்டு போவோம், ஜஸ்ட் நான் சர்ச்சுக்கு வர்றேன் போறேன் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் வச்சிருக்கிறார். ஒரு பாஸ்டர் இருக்காருன்னா அவங்க உங்க ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்றாங்க. சபைய ஆண்டவர் எதற்கு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, எதுக்கு பாஸ்டர் சபைக்கு போகணும்? ஒரு முறை ஒரு நபரை சந்தித்தேன். அவரு கிட்ட பேசினப்போ அவர் சொல்றாரு, நான் நல்ல கிறிஸ்தவர். இன்னும் சொல்ல போனா அவர் நிறைய ஊழியக்காரரை சொல்றாரு. நமக்கு கூட பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் எனக்கு தெரியும், அவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரு சொல்றாரு, நான் சபைக்கு போறதில்லை, நான் வீட்டுல இருந்து ஜெபம் பண்றேன், வீட்டுல இருந்து வேதம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வேதம் அப்படி சொல்லல. வேதம் சொல்லுகிறது, சபை என்கிற ஒரு அமைப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சபையில ஊழியக்காரங்க உத்தரவாதம் பண்றாங்களா. எதுக்கு உத்தரவாதம் பண்றாங்க அப்படின்னா, நம்மளை எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எதுக்கு சபைக்கு போகணும்? சபைக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, நம்மளை பரலோகத்துக்கு போறணும். அல்லேலூயா. ஒரு 100 ஆடு இருக்குன்னா 100 ஆடு ஒரு மேய்ப்பனுக்கு கையில கொடுக்கறாங்க. அதற்கு அவன் தான் உத்தரவாதி. அவனுடைய வேலை என்னன்னு சொன்னா, முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உத்தரவாதி அவன் அந்த ஆடுகளை கொண்டு வந்து சேர்க்கணும். நிறைய வேலையில நம்ம நினைக்கிறோம், பாஸ்டர்ஸ் ஜஸ்ட் பிரசங்கம் பண்ணி ஆராதிச்சுட்டு போறாங்க அப்படின்னு இல்லை. பாஸ்டருடைய ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னா, உங்கள் ஆத்துமாக்களுக்காக அவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அதனாலதான் சில வேளையில அவர்கள் கடிந்து கொள்கிறார்கள். சில காரியங்கள் நம்ம செய்யறப்போ, சில காரியங்கள் நம்ம
ஆண்டவருக்கு பிரியலாத காரியங்களை செய்யறப்போ அவங்க கடிந்து கொள்ளுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதனாலதான் அந்த வேத பகுதி சொல்லுகிறத நீங்க வாசிச்சு பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம வாசித்த அந்த 13வது அதிகாரம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாக்களுக்காய் விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் சந்தோஷத்தோடு ஊழியம் செய்யும்படி கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுவாங்க, தேவனும் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சபையினுடைய நோக்கம் என்ன? நீங்க எதுக்கு சபைக்கு போகணும்னா, சபையினுடைய வேலை என்னன்னா நம்மை கிறிஸ்துவை போல வளர செய்வது. அதுக்காக தான் ஆண்டவர் நிறைய ஊழியங்கள் அங்க வச்சிருக்கிறார். சிலரை அப்போஸ்தலராக வைத்திருக்கிறார், சிலரை தீர்க்கதரிசிகளாக வைத்திருக்கிறார், சில சீசர்களாக, சிலரை மேய்ப்பர்களாக வச்சிருக்கிறார். இவங்க ஊழியம் என்னன்னா நம்மை கிறிஸ்துவை போல மாற்றுவது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? சபைக்கு போறதனுடைய நோக்கம் 2 பிரதான நோக்கம் இருக்கணும். ஒண்ணு கிறிஸ்துவை போல வளருவது, இன்னொன்று பரலோகத்திற்கு போவது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பரலோகத்துக்கு போறது. பரலோகத்துக்கு போறது எப்படி? சபையோடு நம்ம சபைக்கு போய் இருக்கிறதுனால சபையிலோடு சேர்க்கப்படல. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் எப்போ சபையில சேர்க்கப்படுறான் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் வாழ ஆரம்பிக்கிற போது அவன் சபையோடு சேர்க்கப்படுகிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்ம எதுக்கு சபைக்கு போகணும்ன்றது, ஊர்ல போனாலும் தெய்வ பிள்ளைங்க கவனமா இருக்கணும். நீங்க பெரிய கட்டிடத்தை பார்த்து சபைக்கு போவாதீங்க. கட்டிடம் தேவையானா கண்டிப்பா தேவை. நமக்கு கட்டிடம் தேவையா? கண்டிப்பா தேவை. மியூசிக் தேவையா? கண்டிப்பா தேவை. வொர்ஷிப் தேவையா? கண்டிப்பா தேவை. ஆனா மிக முக்கியமானது, உங்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நீங்க ஆலயத்துக்கு போகணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க நாளுக்கு நாள் வளரணும், பரிசுத்தத்துல வளரணும், நீதியில வளரணும். அல்லேலூயா. நீங்க உங்களை சோதித்து பார்க்கணும். நீங்க வளர்றீங்களா? கிறிஸ்துக்கு நேராய் வளர்றீங்களான்னு சோதிச்சு பார்க்கணும். 2வதாக சபையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம், எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கிறோம். சரீரமான சபை. சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற இன்னொரு பெயர் கிறிஸ்துவனுடைய சரீரம். சொல்லுங்க, கிறிஸ்துவனுடைய சரீரம். நம்ம சபையை சாதாரணமா எடுக்க கூடாது. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சரீரமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். இயேசுதான் தலை எல்லாவற்றிலும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயேசு தலையா இருக்கிறாரு. நமக்கு தெரியாமலே இந்த இடத்துல யாரு தலையா இருக்கிறாங்கன்னா கிறிஸ்து. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம எல்லாரும் சரீரமா இருக்கிறோம். சரீரம் கிறிஸ்துவனுடைய சரீரம். இந்த சரீரத்தை பாருங்க. நம்ம சரீரம், இந்த சரீரம், இப்ப சரீரம் எல்லாம் ஒண்ணு மாதிரி இருக்கிறது இல்லை. இப்ப நம்ம ஒரு சரீரம் எடுத்துக்கொண்டோம்னா, இந்த சரீரத்துல ஆண்டவர் வேற வேற அவயங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம்
12வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம். இப்ப நம்ம எடுத்துட்டோம்னா தலையில இருந்து கால் வரை நிறைய அவயங்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கிறது. இதே போலதான் சபையில இருக்கிற எல்லாருக்கும் ஒரு செயல்பாடு உண்டு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க எல்லாரும் நீங்க சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாரையும் குறித்து ஒரு செயல்பாடை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க சரீரத்துல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க செயல்பட்டுதான் ஆகணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாயிருக்கிறது. காலானது கையா இராதபடியினாலே. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு தான் ஆசை, ஆனா எனக்கு பிரசங்கம் பண்ண வராததுனால நான் ஊழியம் செய்ய மாட்டேன். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வொர்ஷிப் பண்ண ரொம்ப ஆசை, ஆனா எனக்கு வொர்ஷிப் வராததுனால நான் ஊழியம் செய்ய மாட்டேன். நீங்க ஒரு விஷயத்தை கவனிங்க. 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்திருக்கிறார். சொல்லுங்க, தமது சித்தத்தின்படி. சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தமது சித்தத்தின்படி. கை செய்ய வேண்டும். சிலர் ஆண்டவர் கையா வச்சிருக்கிறார், சிலர் காலை வச்சிருக்கிறார். இது நமது சித்தத்தின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி. சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தின்படி. நம்ம நினைக்கிறோம், நான் நினைக்கிற மாதிரி தான் ஊழியம் செய்யணும், நான் ஆராதிச்சாதான் ஊழியம் செய்ய முடியும், நான் பிரசங்கம் பண்ணினாதான் ஊழியம் செய்ய முடியும். இல்லை, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லா சரீரத்துல எல்லா அவயங்களுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சிலர் ஆண்டவர் ஜபிக்கிறதுக்குன்னு வச்சிருக்கிறார், சிலர் ஆண்டவர் உபசரிக்கிறதுக்குன்னு வச்சிருக்கிறார். பைபிள நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா சிலரை கொடுக்கிறதுக்குன்னே வச்சிருக்கிறார். நீங்க வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன். சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஊழியமே பகிர்ந்து கொடுக்கிறது. நீங்க நினைச்சிட கூடாது பணம் இருந்தாதான் பகிர்ந்து கொடுக்க முடியும். அல்லேலூயா. சிலருக்கு ஒரு கிருபை உண்டு, அவங்க கொடுக்கிற கிருபை இருக்கோ இல்லையா அவங்க கொடுப்பாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபை. அப்போ ஆண்டவருடைய சபை, சரீரமாகிய சபை எப்ப செயல்படும்னா எல்லா அவயங்களும் செயல்படும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மேல ஆண்டவர் ஒரு செயல்பாடை வைத்திருக்கிறார். என்ன இந்த சபையில சும்மா கொண்டு வந்து உட்கார வைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மேல என்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் என்ன ஆண்டவருடைய சரீரத்திலே இணைத்து இருக்கிறார். அதற்கு ஹெட் யார் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவே தலையாயிருக்கிறார். ஏதாவது ஒரு நோக்கம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். நீங்க ஆண்டவருடைய கேட்கணும், என்ன ஆண்டவர் எதற்காக இந்த சரீரத்திலே வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சபையில இருக்கிற எல்லாரும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. சில வேளையில ஜெபிக்கிறதா இருக்கலாம், சில வேளையில மண்டாடுறதா இருக்கலாம், சில வேளையில சின்ன சின்ன ஊழியங்களா இருக்கலாம். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிக்கும்படி நீங்க ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க சொல்லணும், ஆண்டவரே நானும் இந்த சபையில ஒரு அங்கமா இருக்கணும். நிறைய பேர் நினைப்பாங்க, பிரதர் நான் சர்ச்சுக்கு வருவேன், ஆராதனைக்கு வருவேன், அவன் தூர உட்கார்ந்துட்டு என்ன செய்திருவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி இந்த சர்ச்சில் இணைஞ்சாலே பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சண்டை போடாத குடும்பம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா.
சண்டை இல்லாத குடும்பமே இல்லை. அதுக்காக நான் ஓடிடுவேன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அது ஒரு பகுதி. ஆனா நம்ம எல்லாரும் இணைந்திருக்கிற போது தேவனுடைய ராஜ்யம் வளரும், தேவனுடைய சரீரம் வளரும், நீங்களும் வளருவீங்க, அவங்களும் வளரும், தேவனுடைய சபையும் வளரும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்க விரும்புகிறேன். கடந்த நாளில நான் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு பிரதரை பார்த்தனும் எனக்கு தோணுச்சு, நம்ம ஊருக்காரரு. அல்லேலூயா. அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சா அவரும் சொல்றாரு, பாஸ்டர் நானும் விசுவாசிதான், நான் ஒரு சபைக்கு போறேன், நான் என்ன செய்வேன்னா இந்த இடத்துல வந்து நிற்பேன், யாராவது வருவாங்க அவங்கள பார்த்து கேட்பேன், பிரதர் இந்த இடத்துல ஒரு ஜெபம் நடக்குது, நீங்க வரீங்களான்னு கேட்பேன். அப்படி நிறைய பேர் நான் சபைக்கு கூட்டிட்டு போயிருக்கேன் பாஸ்டர். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சபை எல்லாரும் இணைந்து செயல்படுவது. உங்க மேல ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கும். நீங்க சில வேளை கண்ணா இருக்கலாம், உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க செய்ய செய்ய ஆண்டவர் உங்களை வளர பண்ணுவார், சரீரத்தையும் வளர பண்ணுவார், அவயங்களையும் வளர பண்ணுவார். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து அந்த பகுதி சொல்லுகிறத வாசிங்க. 22வது வசனத்தை வாசிங்க. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் பாருங்க, சரீரத்தில் இருக்கிற எல்லா அங்கமுமே முக்கியமானவைகள். அல்லேலூயா. நம்ம நினைச்சிடக்கூடாது பிரசங்கம் பண்றவங்க மட்டும்தான் முக்கியமானவங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எல்லாம் ஆண்டவருடைய சரீரத்தின் சிருஷ்டிப்பை பாருங்க. இந்த முடி இருக்கு பாருங்க, இந்த முடி இல்லாம வாழ முடியுமா? முடி இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்றவங்க கையில எடுத்து காண்பீங்க. அல்லேலூயா. சொல்றது புரியுதா? இந்த சரீரத்துல இந்த முடிக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை உண்மை சொல்ல போனா. ஆனா நம்மள நிறைய பேர் எதற்காக தான் கவலைப்படுவோம்னா இந்த முடியை குறித்து தான் கவலைப்படுவோம். முடியெல்லாம் கொட்டிட்டு இருக்க, முடியெல்லாம் வெள்ளையா இருக்க, அல்லேலூயா, கண்ணாடி போய் முன்னாடி போய் நிறைய பேருடைய கவலையே அதுதான். என்னது? முடியெல்லாம் போயிடுச்சே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரீரத்துல பலவீனமாய் காணப்படுகிறவைகளை தான் ஆண்டவர் தலைக்கு மேல வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், ஆண்டவருடைய சரீரத்துல எல்லாம் முக்கியமில்லாதவைகள்னு ஒண்ணுமே கிடையாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சில வேளையில மனுஷங்க பார்வையில நீங்க மறைந்திருக்கலாம், ஆனா நீங்க ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் முக்கியமானவர்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஜெபம் முக்கியமானது, நீங்க செய்ற ஊழியம் முக்கியமானது. அல்லேலூயா. நீங்க பேசுற காரியங்கள் முக்கியமானது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க ஆண்டவருடைய பார்வையில தேவனுடைய சரீரத்துல மிகவும் முக்கியமானவர்கள். அல்லேலூயா. யாரும் சொல்லிடக்கூடாது இந்த இந்த ஊழியம் தானே, இவ்வளவு தானு நம்ம எதையும் சொல்ல முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நானும் இந்த சரீரத்துல ஒரு பங்கா மாறணும். அல்லேலூயா. சில வேளையில ஜெபிக்கிறதா இருக்கலாம், சில வேளையில மற்றவங்களை உபசரிக்கிறதா இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்துல நான் பங்கா மாறணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்க? அல்லேலூயா. இரண்டாவதாக, நீங்க சரீரத்துல இருக்கிறப்போ வேதம் சொல்லுகிற காரியத்தை வாசிங்க. 25வது வசனம். இந்த அவயங்கள் ஒன்றை குறித்து ஒண்ணுக்குள்ள கனெக்ஷன் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்ப கண்ணுல ஒரு ஒரு சின்ன பூச்சி, அதாவது சின்ன ஒரு இது விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே கை செயல்படும். அல்லேலூயா.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதுதான் முக்கியமான ஒரு காரியம். சபையில ஒரு மனுஷன் இருக்கிறப்போ அவன் சோர்ந்து போகிற போது அவனுக்காக ஜெபிக்க ஆண்டவர் ஆத்துமாக்களை கொடுப்பார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க ஒண்டி அருந்தா விழுந்து போயிருவீங்க. தூக்கி விடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க அந்த வசனம் சொல்லுகிறத வாசிங்க. சரீரத்தில் வாசி. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து 26 ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். பாருங்க, ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படி தேவன் செட் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒன்னு அழுதா எல்லாரும் அழுவாங்க. ஒருத்தர் சிரிச்சா எல்லாரும் சிரிப்பாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வாசிப்போம். எபேசியர் ஒரே ஒரு பாயிண்ட் கூட நம்ம இந்த நாளில் சிந்திச்சு முடிச்சிருவோம். எபேசியர் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 19வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் 19வது வசனம் 2 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. தேவனுடைய வீடு, சபைங்கிறது என்னன்னா தேவனுடைய குடும்பம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பா இல்ல அம்மா இல்லைன்னு சொன்னா அந்த வீட்டை அந்த பிள்ளைங்களை சொல்லுவாங்க அனாதைன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய குடும்பத்தில வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அல்லேலூயா. நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். ஆலயத்து வர்றப்ப எல்லாம் எப்படிப்பட்ட உணர்வோடு வரணும்னா, என்னுடைய பிதாவை பார்க்க வரேன், என்னுடைய சகோதரர்களை பார்க்க வரேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் சபையில சகோதரர்களை கொடுக்கிறார். ஒரே குடும்பம், தேவனுடைய குடும்பம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தை கொடுக்கிறாரு, சபையை கொடுக்கிறார். சில வேளையில இந்த உணர்வு நிறைய பேருக்குள்ள இருக்கிறது இல்லை. இது என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும், சிலரெல்லாம் போன் பண்ணி பல இடங்களுக்கு சொல்லிடுவாங்க. பிரதர் அங்க பாத்தீங்களா அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. நம்ம வீட்டு காரியம் சொல்லுவோமா? நம்ம குடும்ப காரியத்தை மற்றவங்க கிட்ட போய் சொல்லிடுவோமா? சபை என்கிறது நம்முடைய குடும்பம் என்கிற ஒரு உணர்வு வேணும். நம்முடைய குடும்பம் இது, நம்முடைய வீடு, இது தேவனுடைய வீடு, அப்பாவுடைய வீடு என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். சில வேளையில சிலரெல்லாம் சபையில சாட்சி சொல்றதுக்கே தயங்குவாங்க. காரணம் என்ன பிரதர் அப்படின்னு கேட்டா, பிரதர் மற்றவங்க ஏதாவது தப்பா எடுத்துருவாங்க பிரதர், யாருக்கிட்டையாவது போய். சிலர் இருக்கிறாங்க சபையில யாராவது சொல்ற சாட்சியை வச்சு கிண்டல் அடிக்கிறவங்க இருக்காங்க. இல்ல, அப்படி ஒருபோதும் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சபைங்கிறது ஒரு குடும்பம். நான் கடந்த நாள்ல இந்த வசனத்தை வாசிச்சப்போ எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் உண்டானது. என்னன்னு வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 2, 3, 4 வசனத்தை வாசிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்கிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாருங்க. அடுத்த வசனம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும். பாருங்க, ஒரு சபைன்னா ஒரே சரீரம் ஒரே ஆவி.
அதுல கை தனியா போயிருச்சுன்னா, காலு தனியா போயிருச்சுன்னா, அதான் பவுல் சொல்றாரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா ஒரு மனத்தை காக்குறதுக்கு. அல்லேலூயா. அதுக்கு என்னென்ன குணாதிசயம் வேணும்னு சொல்றாரு பாருங்க. 2வது வசனத்துல மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையுடையவர்களாய் அன்பினால் ஒருவருக்கொருவர் தாங்கி சமாதான கட்டுனா. அப்படின்னா ஒரு விஷயத்தை தெய்வ பிள்ளைங்க புரிஞ்சணும். ஒரு சபைய நம்ம சாதாரணமா சபைகள்ல பிரிவினை உண்டாகிறது சாதாரணமா நினைச்சிரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சரீரத்தை ஒரு மனுஷன் பிரிக்கிறான், ஒரு ஆவிய ஒரு மனுஷன் பிரிக்கிறான். அதனால பாருங்க, நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம், ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள ஜாக்கிரதையா இருங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு சகோதரன் பேர்ல குறைபாடு உண்டானால் ஜெபிக்கணும் நம்ம. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ இந்த சர்ச்சுகள் எல்லாம் நிறைய வேலைகள்ல பிரிவுகளை கொண்டு வர்றது என்ன தெரியுமா? ஒரு சரீரத்தை ஒரு நபர் 2 அப்படி பிடிச்சு இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. யாருக்கு வலிக்கும்? அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு வலிக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றாரு, இந்த காரியத்துல நீங்க ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப தாழ்மையா இருங்க, ரொம்ப சாந்தமா இருங்க, ரொம்ப பொறுமையா இருங்க. முடிஞ்ச அளவு ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்க எல்லாம் ஒரே சரீரமா இருக்கிறோம். சொல்லுங்க, நாங்க எல்லாம் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. இது தேவனுடைய வீடு. இந்த வசனத்தை வாசிச்சப்ப வேறொரு காரியத்தை சிந்தித்தேன். நமக்குள்ள அப்படி ஒரு பந்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? இவங்க எல்லாம் என்னுடைய சகோதரர்கள், இவங்க எல்லாம் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். சர்ச்சுக்கு போறப்ப எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா வந்திருக்கீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் என்னுடைய சகோதரர்களை பார்க்க வந்திருக்கீங்க? அப்படிப்பட்ட ஒரு பாச பிணைப்பை கர்த்தர் தருவாரா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த அந்நிய தேசத்துல ஆண்டவர் நம்ம ஒருவருக்கொருவர், திரும்பவும் சொல்றேன், நம்மள ஆண்டவர் அப்படிப்பட்ட பிணைப்புகளை தருகிற போது சபையினுடைய வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்றதுக்கு, ஒருத்தர் குறித்து கோல் சொல்றதுக்காக அந்த ஐக்கியத்தை பயன்படுத்தாதீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சபையின் நம்ம வேதம் சொல்லுகிற அந்த ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. நான் ஓப்பனா சொல்றேன், அந்த வசனத்தை வாசிச்ச போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஆண்டவர் ஆபிரகாமு கிட்ட ஒரு தடவை உடன்படிக்கை பண்ணுவார். உடன்படிக்கை பண்றப்போ காளையை வெட்டி 2 சைடு வச்சுட்டு ஆபிரகாம் தூங்குவான். தூங்குறப்போ ஆவியில அவன் சொப்பனத்தை பார்ப்பான், ஆவியில தரிசனத்தை பார்ப்பான். அந்த 2 காளைகள் அந்த வெட்டி வைக்கப்பட்ட துண்டுக்கு இடையில ஒரு அக்கினி கடந்து போறதை அவன் பார்ப்பான். அன்றைக்கு உக்ரைட் அவங்க கலாச்சாரத்தின்படி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, 2 பேர் உடன்படிக்கை பண்றப்போ ஒரு மாட்டை இல்லைன்னா ஆட்டை 2ஆ வெட்டி வச்சுட்டு அந்த 2 பிளவுக்கு இடையில நடந்து போவாங்க. நடந்து போறப்போ அவங்க சொல்ற உடன்படிக்கை இதுதான், இந்த உடன்படிக்கையை யார் முதலாவது மீறாங்களோ அவங்க 2 துண்டாக வெட்டப்படலாம். எனக்கு அதே ஒரு உணர்வு தான் அந்த காரியத்தை வாசிச்சப்ப வந்தது. தேவனுடைய சரீரத்தை ஆமே நம்ம
வெட்டுற அளவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஒரே ஆவிய துண்டாடுவதற்கு இடம் கூடாம நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்போம். 3 காரியங்களை கேட்டோம். கர்த்தருக்கு சித்தமானா சபையை குறித்து நம்ம கொஞ்சம் தொடர்ச்சியாக சிந்திப்போம். அல்லேலூயா. 1, சபைங்கிறது தேவனுடைய நிறைவு. இயேசு கிட்ட கேட்டா, இந்த உலகத்திலே உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டா அவரு சொல்லுவாரு சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையை யாரும் அற்பமா எண்ணிடக்கூடாது. சபைக்கு வர்றது அற்பமா எண்ணிடக்கூடாது. சபையில் அங்கமா இருக்கிற அற்பமா எண்ணக்கூடாது. 2வது, சபை தேவனுடைய சரீரம். அல்லேலூயா. 3வது, சபை தேவனுடைய குடும்பம், தேவனுடைய வீடு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் இதுல அங்கமா இருக்கணும்ப்பா. அல்லேலூயா. பரலோகத்தின் சாயல் தான் இந்த சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்காக ஜெபிப்ப ஆண்டவரே, இந்த சபைக்காக நானும் உழைப்ப ஆண்டவரே. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒரு சரீரம் வளர வர அதன் அவயங்களும் வளரும். அவயங்கள் வளர வளர சபையும் வளரும். அல்லேலூயா. இதுதான் வளர்ச்சி என்பது முற்றிலும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஒரு சபை வளர்றப்ப அவயங்கள் வளரும், அவயங்கள் வளர்றப்ப சபை வளரும். அல்லேலூயா. அவயங்கள் வளராம சபை வளர முடியாது, சபை வளராம அவயங்கள் வளர முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கலாம், நாளைக்கு இன்னொரு இடத்துல இருக்கலாம். ஆனா சபைய நேசிக்கிறவங்களா, சபைக்கு ஆண்டவரை ஆசீர்வாதமானவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆண்டவரே உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமது பிள்ளைங்க கூட உங்களுடைய பிரசன்னம் கூட இருப்பதாக. ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துல உங்களுடைய சரீரமாய், ஆண்டவரே ஒரே குடும்பமாய், ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது போல உங்களுடைய நிறைவாய். நிறைய இடங்கள் எங்களுக்கு குறைவு இருக்கிறது, ஆனா சபையோடு இணைக்கிற போது தேவன் அவைகளை எல்லா குறைகளையும் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் அப்படி செய்வாராக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர்களுடைய நிறைவான சரீரமாகிய சபை. அல்லேலூயா. ஒரு நிறைவு உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவர் மேல இருக்கட்டும். இன்னைக்கு யாரெல்லாம் குறைவோடு இந்த இடத்துல இருக்கிறாங்களோ, அடுத்த வருகிற நாட்கள்ல கர்த்தர்களை நிறைவுள்ளவர்களாக்குனார் என்று சொல்லத்தக்கதா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய கரம் பிள்ளைகளை நிரப்புவதாக, வேலைகளை நிரப்புவதாக, குடும்பங்களை நிரப்புவதாக, கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவர் கூட இருங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you all. ஆமென்.